நண்பர்களே, இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் எடுக்கப்பட்டதல்ல. இது ஒரு முற்றிலும் பொழுதுபோக்குக்காக எடுக்கப்பட்ட வீடியோ. அதனால உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. இந்த தண்ணி கொட்ட கொஞ்சம் சீக்கிரம் வைப்பா. இதோ வரேன். விண்வெளி நாயகா விடியல் வீரா. தண்ணி குடம் தூங்குறவனுக்கு என்னத்துக்குடா கூலிங் கிளாஸ்? ஆக்சுவலா இந்த படத்தை பார்த்துட்டு இந்த ரீல்ஸை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இதுதான் தோணுச்சு. அதெல்லாம் ஸ்டார்டிங்லேயே வச்சாச்சு. உள்ள இருந்து நான் இருப்பேன், வெளியே அமரம் பார்த்துக்குவான். ஓ, அதுக்கு இதான் மீனிங்கா? பிறக்கும் போதே என் தலையில எழுதி வச்சுட்டாங்க, ரங்கராய சக்திவேல் ஒரு பொம்பளை சோக்குன்னு. இந்த தக்லீஃப் படத்தோட கதை என்னன்னா, கமல் சார் தங்கியிருந்த ஒரு மேன்சன்ல நடந்த ஷூட் அவுட்டால சிம்பு சார் அவரோட அப்பாவை இழந்துடுறாரு. உடனே வாடா கண்ணு நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சிம்பு சாரை கூட்டிட்டு வரும்போது சிம்பு சாரோட தங்கச்சி மிஸ் ஆயிடுறாங்க. உடனே சிம்பு சார் எனக்கு ஒரு 2 நாள் லீவ் கொடுத்தீங்கன்னா என் தங்கச்சியை நானே எப்படியே தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்துருவேன் அப்படின்னு கமல் சார்ட்ட கேட்க, கமல் சார் அதெல்லாம் முடியாது, நான் தான் கண்டுபிடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சிம்பு சாருக்கு வாக்கு கொடுத்துட்டு ஒரு 15 வருஷம் கழிச்சு பிராத்தல் பண்ற இடமா பார்த்து தேடுறாரு. உன் பேர் சந்திராவா? இவர் அவர் தங்கச்சியை தேடுற மாதிரி தெரியலையே. அப்படி ஒவ்வொரு இடமா போக போக இப்படி இந்திராணிங்கிற கேரக்டரா வர திரிசாவை சிம்பு சார் பார்த்துட்டு என் தங்கச்சியை தேடி போய் தானே உங்களுக்கு திரிசா கிடைச்சது, அப்ப அந்த திரிசா எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு கமல் சார் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் கமல் சார் திரிசா மேடம் மேல பாய, இதை ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு சிம்பு சார் கமல் சார் மேல பாய, அதுக்கப்புறம் திரும்ப திரிசாவை கூட்டிட்டு வந்து சிம்பு சார் திரிசா மேல பாய, இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த வில்லன் திரிசாவை போட்டுறான். என்ன காப்பாத்துங்க. ஐ மீன் பாம் வச்சு. இதுதான் இந்த தக்லைஃப் படத்தோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு ஏன் தக்லைஃப்னு டைட்டில் வந்தது? ஃபர்ஸ்ட் தக்னா என்ன? தக்னா சல்லி பையன், எப்ப பாரு பொம்பளை பிள்ளைகள் பின்னாடியே போய் போட்டோ எடுத்துட்டு இருந்தான். ஓ, அந்த தக்கோட லைஃப் தக்லைஃப் என்னமா யோசிச்சிருக்காங்கயா. நம்ம பிளாஸ்ட் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜயகுமார். இந்த வீடியோல தக்லைஃப் படத்தோட பிளாஸ்ட் ரோஸ்ட் தான் பார்க்க போறோம். இவ்வளவு பத்திக்கிட்டு ஒரு இப்ப ஓபன் பண்ணா கமல் சார் ஒரு மேன்சன்ல ஷூட் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஷூட் அவுட்ல பெரியாத்தனமா சிம்பு சாரோட அப்பாவை போட்டுறாங்க. உடனே கமல் சார் சின்ன பையனா இருக்கிற சிம்பு சாரை கையில தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. ஆனா இந்த இடத்துல அடிக்கடி கமல் சார் ஒன்னு சொல்லிட்டே இருப்பாரு, நீ என் உயிரை காப்பாத்துறவன், எமங்கிட்ட இருந்து என்ன மீட்டு எடுத்துவன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? இந்த சீன் எனக்கு கிட்டத்தட்ட நானும் 4 தடவை பார்த்துட்டேன். எந்த இடத்துல சிம்பு சார் அந்த இடத்துல கமல் சாரோட உயிரை காப்பாத்தினாருங்கிறத கண்டுபிடிக்க முடியல. இதுல என்னன்னா சிம்பு சாரோட தங்கச்சி அந்த மேன்சன்ல மிஸ் ஆயிடுவாங்க. அதுக்கு சிம்பு சார் ஜெனுவினா வந்து, சார் ஒரு 2 நாள் லீவ் கொடுத்து ஒரு 500 பணமும் கொடுத்தீங்கன்னா என் தங்கச்சி எங்க இருக்கான்னு நானே போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்துருவேன் அப்படின்னு கேட்டதுக்கு இவனுக்கு எதுக்கு 500 கொடுக்கணும்னு யோசிச்சிருப்பாரா என்னமோ தெரியல. கவலைப்படாத, உன் தங்கச்சியை நான் கண்டுபிடிச்சு என் கையாலே கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி சிம்பு சார் கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு தங்கச்சி தேட போறாரு. எப்ப ப்ராமிஸ் பண்ணி 15 வருஷம் கழிச்சு. உன் பேர் சந்திராவா? ராணி மங்கம்மா பரமேஸ்வரி. ஆனா ப்ராமிஸ் பண்ணி 15 வருஷம் கழிச்சு போனதை கூட ஒரு வகையில மன்னிச்சிடலாம். சரி, ஏதோ உடல்நல கோளாறு, அதனால வந்து ரெஸ்ட் எடுத்தாரு அப்படின்ட்டு. ஏன் ஒரு தங்கச்சி தேடுறதுக்கு பிராத்தல் பண்ற இடத்துல ஐயா போய் தேடுவாரு? அந்த மாதிரி போய் தேடும் போதுதான் திரிசாவை கண்ணுல பாக்குறாரு. பார்த்த உடனே நம்ம தலைவருக்கு பிடிச்சிருது. உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு வந்து திரிசாவை சேஃபா வச்சுக்கிறாரு. கனவினில் நான் விழித்தேன், கண் விழித்தேன் அவன் காணவில்லை, கண் விழித்தேன் அவனை காணவில்லை, காணவில்லை எருமாட்டை காணவில்லை, தேவையில்லை உங்களுக்கு தேவையில்லை. இதுக்கிடையில தான் நாசர் சாரோட பொண்ணு இறந்துடுறாங்க. அவங்க ஒரு பையனை சின்சியரா லவ் பண்ணிருப்பாங்க. அந்த பையனும் லவ் பண்ண வரையும் போதும், கல்யாணம் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஏமாத்தி இருப்பான். இதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக சிம்பு சார் போய் அந்த பையனை தூக்கிட்டு வந்து போடுறாரு. இதுவரையும் ஓகே. இதுவரையும் ஒரு கேங்ஸ்டர் ஃபேமிலியில வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா அந்த கேங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்களோ அது ஓகே. ஆனா சிம்பு சார் அவரை போட்டதுக்கு கமல் சார் அரெஸ்ட் ஆகி உள்ள போறாரு. என்னோட 25 வருஷ சினிமா பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு கேங்ஸ்டர் ஃபேமிலியில இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணாங்கன்னா அவங்க வீட்டுல வேலை செய்றவங்க யாராவது போய் சரண்டர் ஆகி பார்த்திருக்கேன். அந்த கேங்ஸ்டரோட ஹெட்டேவே சரண்டர் ஆகுறாரு. ஆனா இது ஏங்கிறது நமக்கு அப்ப புரியல, பின்னாலதான் புரியுது. அப்ப கமல் சார் அரெஸ்ட் ஆகி உள்ள போற மாதிரி போயிட்டு திரிசா கூட ஒரு மாசம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக போயிருக்காரு. நீ ஒரு காம கொடூரன், 5:30க்குள்ள வண்டி.
இதுக்கிடையில இன்னொரு காமெடி என்னன்னா, எந்த கேங்ஸ்டரால உள்ள போனாரோ அந்த கேங்ஸ்டர் கிட்ட சிம்பு சார் போய் பிசினஸ் பேசிட்டு வந்து சொல்லிட்டு இருப்பாரு, நம்ம பிசினஸ்ல அவர் பார்ட்னரா சேர்ந்துட்டாரு அப்படின்னு. யாரா நீங்க? ஏண்டா அவங்க வீட்டு பையன் தப்பு பண்ணிட்டான்னு அவனை தூக்கிட்டு வந்து போட்டீங்க, இதுல கடுப்பாய் அவங்கள உள்ள தூக்கி வச்சான், அவங்கிட்டே போய் பிசினஸ் பேசுறீங்க. சரி கமல் சார் அப்படி ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறமா ஏதாவது சம்பவம் பண்ணுவாருன்னு பார்த்தா, ஜெயில பண்ண சம்பவம் பார்த்தாம ஒரு வாரம் கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டு திரும்ப சம்பவம் பண்றாரு. ஆனா இந்த இடத்துல ஒரு டார்க் ஒன்னு வச்சிருக்காங்க. அது ஆச்சு 6 பகலு 6 ராத்திரி 4க்கு 4 சிரிப்பு, பாம்பு படை எடுத்த மாதிரி புஸ்ஸு புஸ்ஸுன்னு மூச்சு சத்தம். உள்ள என்ன நடக்குது தெரியுமா? இது படம் பார்க்கும் போதே நானே நோட் பண்ணேன். எத்தனை பேர் இதை நோட் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இப்ப ஒரு வாரம் திரிஷா வீட்டுல தங்கி சம்பவங்கள்லாம் சிறப்பா முடிஞ்ச உடனே வீட்டுக்கு ரிட்டர்ன் போறாரு. போகும்போது கமல் சாருக்கு ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த விஷயத்தை கமல் சார் வந்து சொல்றாங்க. உடனே கமல் சாரும் அந்த பையனோட வீட்டுக்கே போய் நேரா சம்பந்தம் எல்லாம் பேசி கல்யாணம் முடிவு பண்றாங்க. அப்பதான் அந்த ஜிங்கிச்சா சாங்கே வருது. சிகப்பு கலர் சிங்கிச்சா, பச்சை கலர் சிங்கிச்சா, மஞ்சள் கலர் சிங்கிச்சா, வண்ண வண்ண சேலைங்க, வசதியான சேலைங்க, வானவில்ல புடிஞ்சு வந்து சாயம் போட்ட சேலைங்க. படத்துல இருந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா அது இந்த சாங் தான். இந்த சாங் தான் வந்து கேட்கறதுக்கும் நல்லா இருந்துச்சு, பார்க்கிறதுக்கும் விசுவலா நல்லா இருந்துச்சு. இப்ப இந்த சாங் முடிஞ்ச உடனே கமல் சாரோட கார்ல ஒரு ஷூட் அவுட் ஒன்று நடக்கும். அந்த ஷூட் அவுட் அப்ப சிம்பு சார் அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டாரு. உடனே கமல் சார் இந்த ஷூட் அவுட்ட சிம்பு தான் பண்ணிருப்பாரோ அப்படின்னு நினைக்கிறாரு. இல்ல எனக்கு புரியல. ஆக்சுவலா இந்த படத்துல சிம்பு சார் யாரு? சின்ன வயசுல காப்பாத்தி கூட்டிட்டு வந்து தன்னோட பையனா நினைச்சு வளர்த்தவர் தானே. அவர் மேல எப்பறம் சந்தேகப்பட முடியும்? இப்ப இந்த சந்தேகப்பட்டதனால சிம்பு சார் கோச்சிட்டு வெளியில போயிடுறாரு. உடனே கூட இருக்கிற வில்லன்ஸ் எல்லாம் சேர்ந்து சிம்பு சார் மண்டையை கழுவி கமல் சாருக்கு எதிராக திருப்ப ட்ரை பண்றாங்க. உடனே கமல் சார் இங்க இருந்தா ஷூட் அவுட் அது இதுன்னு பயங்கரமா நடந்துட்டு இருக்கு, நான் வேணா கொஞ்ச நாளைக்கு இமயமலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பி போறாரு. ஆனா கமல் சாரை முன்னால அனுப்பி விட்டுட்டு பின்னாலே வில்லன் குரூப் போய் கமல் சாரை சம்பவம் பண்ண பாக்குறாங்க. அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம சிம்பு சார். சரி சிம்பு சார் விஷயம் தெரிஞ்சிட்டு வந்து எப்படியே காப்பாத்துவாருன்னு பார்த்தா அந்த குரூப்பை கூட்டிட்டு போனதே அவரு தான். ஒரு வழியா கமல் சார் எப்படியே போட்டி ஆகணும் அப்படின்ட்டு அந்த மலையில இருந்து தள்ளி விட்டுறாங்க. அப்புறம் என்ன, கமல் சார் திரும்ப அந்த இடத்துல விஸ்வரூபம் எடுத்து விவேகம் படத்துல நம்ம தல அஜித் மாதிரி அந்த பனி பிரதேசத்திலே கடந்து ஒரு மாசம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம விவேகம் அஜித் சாரை மீட் பண்ற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் உள்ள வச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், நேரம் படம் வேற லெவல்ல ஓடி இருக்கும். ஐடியா இல்லாத மணி சார். உடனே நம்ம கமல் சார் அங்கிருந்து தத்தளிச்சு கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணி ஒரு கோயிலை கண்டுபிடிக்கிறாரு. அந்த கோயிலுக்குள்ள சில ஸ்டூடெண்ட்ஸ் தற்காப்புகளை கத்துக்க வராங்க. யாருமே இல்லாத பனி பிரதேசம், சுத்தி ரொம்ப கிலோமீட்டருக்கு வீடே கிடையாது. யாருமே இல்லாத இடத்துல யாருக்கா கோயில் கட்டி தற்காப்புகளை கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க? இதுல நம்ம கமல் சார் அங்கே 2 வருஷம் தங்கி தற்காப்புகளை கத்துக்கிறாரு. அப்ப ஃபைட்டே தெரியாம தான் அந்த கேங்ஸ்டர் தொழில் எக்குசா இதெல்லாம். இப்ப ஒருவேளை 2 வருஷம் கழிச்சு கமல் சாரை போட்டு தள்ளிட்டவங்க சந்தோஷத்துல எல்லா கேங்ஸ்டர்ஸையும் கூப்பிட்டு வச்சு இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்தி வேலை அப்படின்னு வீரவாசனமா பேசிட்டு மும்பையை சார்ஜ் எடுப்பாருன்னு பார்த்தா நேரா திரிஷா வீட்டுக்கு போய் திரிஷாவை சார்ஜ் எடுத்துக்கிறாரு. இங்க பார், நீ எனக்கு தான் சொந்தம், என் தங்கச்சியை தேடி போகும்போது நீ அவருக்கு கிடைச்ச, அப்ப நீ என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு திரிஷாவை பிக்கப் பண்ணிட்டு போயிடுறாரு. இப்ப கமல் சார் அந்த 2 வருஷம் தற்காப்புகளெல்லாம் கத்துக்கிட்டு திரும்ப வந்த உடனே வீட்டுக்கு போறன்னு பார்த்தா அவரும் திரிஷாவை தேடி போறாரு. ஏங்க கமல் சார், 2 வருஷத்துல அந்த குடும்பத்துக்கு என்ன ஆச்சு? ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துமே அது என்னாச்சு? வீட்டுல ஒய்ஃப்னு ஒருத்தங்க இருந்தாங்களே அவங்க என்னாச்சு? அதெல்லாம் பார்க்கல. ஸ்ட்ரெயிட்டா திரிஷா வீட்டுக்கு. திரிஷா எங்க இருக்காங்கன்னு தெரியாத விரக்தியில இப்ப ஃபேமிலி தேடி போறாரு. இப்ப கமல் சாரும் எவ்வளவு நேரமா அவங்களுக்கு ஞாபகப்படுத்த ட்ரை பண்றாரு. ஆனா அவங்களுக்கு பழசு எல்லாமே மறந்துருது. சரி இதுக்கப்புறமா இந்த வில்லன் குரூப்பை விட்டு வைக்க கூடாது அப்படின்னு ஒவ்வொருத்தரையா தேடி போய் கமல் சார் போட்டு தள்ளிடுறாரு. இதுக்கிடையில அசோக் செல்வன் உள்ள வருவாரு. ஆமா, இந்த படத்துக்கு அவருக்கு என்னடா சம்பந்தம்? அவரோட கேரக்டர் இந்த படத்துல இருந்து எடுத்துட்டா இந்த படத்துல ஏதாவது சேஞ்ச் ஆகுமான்னு பார்த்தா ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா அவரால் அந்த படத்துல ஒரு மாற்றமும் நடக்காது. வருவாரு, சிம்பு சார்ட்ட பேசுவாரு, கமல் சார்ட்ட பேசுவாரு, போயிடுவாரு. ஆனா இந்த படத்துல அசோக் செல்வன் சாரே தண்ணி கேன் போட வச்சிட்டீங்கல்ல. இப்ப இந்த ஒவ்வொரு வில்லன் குரூப்பையும் போட்டு தள்ளனதும் கடைசியா சிம்புவை போட போறாரு. லுக்கு வேற எங்கேயே போகுது. அதுக்குள்ள வில்ல உள்ள வந்து திரிஷாவை போட்டுறான். இப்ப திரிஷா மேடம் காலியான கோவத்துல சிம்பு சாரும் கமல் சாரும் பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. அப்ப தாண்ட இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல சிம்பு சார் சிஸ்டர் யாருன்னு கேட்டார்ல, அந்த சிஸ்டர் யாருன்னே காட்டுறாங்க. ஏங்க கமல் சார், அடிபட்டு அந்த பொண்ணு வீட்டுல போய் இருக்கும்போது அந்த பொண்ணு சொன்ன ஸ்டோரியை வச்சு இவங்க தான் அவங்க தங்கச்சியா இருப்பாங்களோன்னு கெஸ் பண்ணிட்டு இவரு என்னமோ ரொம்ப வருஷமா தேடி கண்டுபிடிச்ச மாதிரி சிம்பு சார்கிட்ட அங்கப்பா உன் தங்கச்சி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து டைலாக் விட்டுட்டு இருக்காரு. இப்போ சிம்பு சாரையும் வில்லன் வந்து போட்டு தள்ளிடுறான். இந்த சண்டை காட்சிகள் எல்லாம் முடிஞ்சு
கமல் சார் வில்லனை போட்டு தள்ளிட்டு அவரோட சொந்த கிராமத்துக்கே போய் விவசாயம் பாக்குறாரு. ஆனா ஒண்ணுடா, எல்லா கருமத்தையும் முடிச்சு கடைசீட்ல வயல்வெளியில நடக்க விட்டு விண்வெளி நாயகான்னு பாட்டு போட்டீங்க பாத்தீங்களா, அங்க நிக்கிறீங்க நீங்க. இந்த படத்தால ஏதாவது ஒரு நல்லதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்லது இருக்கு. தக் லைஃபா இந்தியன் 2 கேட்டா இந்தியன் 2 சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்தியன் 2 மொக்கையா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த படம் பார்த்தா நிறைய பேருக்கு தோணி இருக்கும், ஏங்க கமல் சார் எப்படி இந்தியன் 2 நல்லா இருக்குன்னு எங்க வாயால சொல்ல வைக்கணுங்கிறதுக்காகவே அப்படி ஒரு படம் எடுத்திருக்கீங்க, கரெக்டா? இதோட இந்த கிரிஞ்சு கன்றாவியான ரோஸ்ட் வீடியோ முடிஞ்சது. ஆக்சுவலா இந்த ரோஸ்ட் வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாரங்களுக்கு முன்னாலே உங்களுக்கு சேனல்ல வந்திருக்கணும். ஆனா இந்த வீடியோ ஷூட் பண்றதுக்கு முன்னாலே கடவுள் நம்ம லைஃப்ல கொஞ்சம் எக்கச்சக்கமா விளையாடிட்டாரு. அந்த போட்டோ இருந்தா அந்த போட்டோவும் போடுறேன் பாருங்க. அந்த அளவுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ், அதனால பெட் ரெஸ்ட், ஹாஸ்பிட்டல், அது இது எல்லாம் முடிச்சு இப்பதான் திரும்ப வந்து நம்ம சேனல்ல வந்து கடையை திறந்து உட்காந்துருங்க. சோ இவ்வளவு நாள் நம்ம சேனலுக்கு என்ன சப்போர்ட் பண்ணீங்களோ அது இதுக்கப்புறமும் தொடர்ந்து பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். சோ இதுக்கப்புறம் நம்ம சேனல்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த பழைய ஸ்பீடு பிக்கப் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவு சீக்கிரமாவே நானும் வாரம் ஒரு 2 வீடியோ 3 வீடியோ கொடுக்கறதுக்கு நானும் ட்ரை பண்றேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஆல்னு ஒரு சிம்பிள் வரும், அதையும் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலை கிட்டத்தட்ட 98-99% பேரும் சப்ஸ்கிரைபே பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களா? சோ நம்ம சேனலுக்கு நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கிரிஞ்சி மூவி ரோஸ்டோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். And this is Vijay Kumar signing off. Bye.